திமுக கூட்டணியில விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு 8 தொகுதிகள் ஒதுக்கி ஒப்பந்தம் கையெழுத்திட்டு இருக்கிறாங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பா இரட்டை இலக்கம் ஒதுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கோரிக்கை வச்சுட்டே இருந்தாங்க. இருந்தாலும் இரட்டை இலக்கம் கொடுக்காம 8 தொகுதிகள் ஒற்றை இலக்கம் கொடுக்கப்பட்டிருக்குது. திருமாவளவன் இது பெருந்தன்மையா நாங்க ஏத்துக்கிறேன் அப்படின்னு தான் அப்படி சொல்லியிருக்கிறாரு. இது பத்தி உங்களுடைய கருத்து என்ன? நம்முடைய கருத்து சொல்றதுக்கு நிறைய சொல்லலாம். ஆனா திருமாவே இது பெருந்தன்மையோட ஏத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. இது அவருடைய உண்மையிலே அவருடைய பெருந்தன்மையை காட்டுதா இல்ல அவருடைய இயலாமையை காட்டுதா அப்படின்ற ஒரு கேள்வி நமக்கு இருக்கு. இதை நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, நம்முடைய மக்கள் ஆய்வு கள பணியாளர்கள்ட்ட இருந்து கள ஆய்வாளர்கள் இருந்து சேகரித்து அனுப்பக்கூடிய அந்த தரவுகளை அடிப்படையாக வச்சு நம்ம பார்க்கும்போது இன்னைக்கு நிலவரத்துக்கு இந்த இந்த அலையன்ஸ் ஆஸ் இட் இஸ் இதை வச்சுக்கிட்டு விடுதலை சிறுத்தைகளுக்கு குறைந்தபட்சம் 15 தொகுதிகளாவது கொடுக்கணும். அதுதான் கொடுக்கறது தான் சரியான இதா இருக்கும் அப்படின்ட்டு அவங்களுடைய வலு, அவங்க திமுகவிற்கு செய்த பங்களிப்பு, இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பா ஒரு 15 தொகுதியாவது குறைந்தபட்சம் கொடுத்துருக்கணும். அதுதான் விடுதலை சிறுத்தைகளுக்கு திருமாவளவனுக்கு செய்யக்கூடிய நீதியாக இருந்திருக்கும். ஆனா இவங்க ஏதோ காரணங்களை சொல்லி இப்ப நிறைய கட்சிகள் கூட்டணிக்கு வந்திருக்கு, நாங்களே குறைச்ச தொகுதிகள்ல தான் போட்டியிட போறோம் அப்படின்னு எல்லாம் காரணங்களை சொல்லி ஒவ்வொருத்தருக்குமே குறைச்சிருக்கிறாங்க. இடதுசாரிகளுக்கு குறைச்சது அதையே நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது. அடுத்து விடுதலை சிறுத்தைகளை பொறுத்த மட்டும் இல்ல 6 போன தேர்தலில் கொடுத்தது, அதை இப்ப 8 ஆக்கி இருக்கிறாங்க. இவங்களுக்கு ஒரு ஃபேவர் பண்ணது மாதிரி அப்படி ஒரு தோற்றத்தை கொடுத்திருக்கிறாங்க. இத பெரிய மனசு பண்ணி திருமாவளவன் இத பெருந்தன்மையோட அதை ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. திருமாவளவனுடைய பங்களிப்பு திமுகவுக்கு இந்த கடந்த 4.5 வருஷத்துல அளப்பரியதுன்னு நம்ம சொல்லணும். அதாவது திருமாவளவனும் இடதுசாரிகளும் மட்டும் இந்த திமுக அணியில இல்லாமல் இருந்திருந்தா இந்த கடந்த 5 வருஷத்துல திமுக ஆட்சி அது கெட்ட பேரை எப்பவும் சம்பாரிச்சிருந்திருக்கும். அது ஒரு விதத்துல சொல்ல போனா திருமாவளவன் இந்த கூட்டணியில தொடர்ந்து நீடிச்சு இருந்தது திமுகவுக்கு மேல மக்களுக்கு அதிருப்தி இருக்குது பாத்தீங்களா, திமுக ஆட்சி மேல. அந்த அதிருப்தி எப்படின்னா, நம்ம இந்த காலநிலையோட ஒப்பிட்டு சொல்றதுன்னா, இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை அப்படின்ற அளவுலதான் இப்போ இருக்கு. திருமாவளவன் இல்லாம இருந்திருந்தா இது எப்பவோ குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறி புயலாகவே கூட மாறி இருக்கும். அந்த அளவிற்கு மக்கள் மீது மக்கள் இந்த ஆட்சி மீது வச்சிருக்கக்கூடிய அந்த அதிருப்தி ஒரு புயலாக மாறாம வலுவடையாம பாதுகாத்துக்கிட்டதுல திருமாவளவனுடைய ரோல் ரொம்ப முக்கியமான ரோல். பாருங்களேன், இந்த கடந்த இந்த திமுக ஆட்சி 5 வருஷத்தை எடுத்துக்கங்க. இந்த பட்டியலின மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள், தலித் மக்கள், விளிம்பு நிலை மக்கள், இவங்களுக்கு எதிராக நடத்தப்பட்ட வன்கொடுமைகளை எடுத்துக்கங்க, அவங்க மேல நடத்தப்பட்ட தாக்குதல்களை எடுத்துக்கங்க. இந்த ஒவ்வொரு நிகழ்வுலையுமே திருமாவளவன் என்ன ரோல் பிளே பண்ணியிருந்தாரு? திருமாவளவன் நீங்க யோசித்து பாருங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆக்குறதுக்கு முன்னாடி அமைப்பாக இருக்கும்போது, ஒரு இயக்கமாக இருக்கும்போது, அடங்க மறு, அத்து மீறு, திமிரி எழு, திருப்பி அடி அப்படின்னு அந்த இதை கேட்கும்போது, நானும் கேட்டிருக்கேன், கேட்கும்போது அப்படியே நமக்கே புல்லரிக்கும்பா, அப்படியே இதா இருக்கும். அவ்வளவு உணர்ச்சி பெருக்கோட அவ்வளவு ஒரு பேஷனட்டா, ஒரு வெறியோடன் கூட சொல்லணும், அப்படி அந்த அளவுக்கு இருக்கும் அந்த இது. அவ்வளவு உணர்ச்சியோடு, தன்மானத்தோடு, வீரத்தோடு பேசிய திருமா இந்த கடந்த 5 ஆண்டுகள்ல நீங்க பாருங்க, அடங்க மறு அப்படின்றது இப்ப எப்படி ஆகி போயிடுச்சு, அடங்க மறு அப்படின்னு ஆயிடுச்சு. அடுத்து இந்த தொகுதி பங்கீடு, இந்த கடந்த ஒரு வாரமா நம்ம பாக்குறோம், இந்த திருமா அப்படியே ரொம்ப அந்த தொனி ரொம்ப கீழே போய் அடங்க மறு அப்படின்னு சொல்றது ஏதோ ஒரு அழுகை மாதிரியே. அவரு குரல்ல பாத்தீங்களா? அவருடைய இந்த பிரஸ்ல அவரு கொடுத்த அந்த இன்டர்வியூஸ் எல்லாம் நீங்க பாத்தீங்களா? அவ்வளவு உளச்சோர்வு, மன நெருக்கடி, மனசு கஷ்டம், அவ்வளவு தோல்வி மனப்பான்மை, டிஃபீட்டிஸ்ட் ஆட்டிடியூடு.
அவ்வளவு தூரத்துக்கு அப்படியே போயிட்டாரு. இந்த திருமாவை நாங்க எதிர்பார்க்கவே இல்லை. அதாவது பட்டியலினத்து மக்கள் இன்றைக்கு எதிர்பார்க்கக்கூடிய திருமால் இந்த திருமா இல்ல. அந்த ஒரிஜினல் திருமா இருக்கிறாரு இல்லையா, அந்த திருமா வேற. இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல்வாதியாக, ஒரு கட்சியினுடைய தலைவராக, அதுவும் திமுக கூட்டணியில் தொடர்ந்து இத்தனை ஆண்டுகள் அங்கம் வகித்த ஒரு திருமா டோட்டலாவே மாறிட்டாருங்க. இது இது ஒரு பக்கம் இந்த மாதிரி ஆயிடுச்சு. அவருடைய நிலை இப்படி ஆனதுனால என்ன ஆயிருக்குது அப்படின்னா, திமுகவை பொறுத்த மட்டும் இல்ல, 2 விதத்துல அவரு ஒரு ரோல் பிளே பண்ணிருக்கிறாரு இந்த அரசு காப்பாத்துறதுக்கு. ஒண்ணு, திமுக ஆட்சி சொல்லி பாத்தீங்களா, என்னது திராவிட மாடல்ன்றாங்க. அந்த திராவிட மாடல்ல இந்த சமூக நீதி அப்படின்ற ஒன்ன பெருசா பேசிக்கிட்டே இருப்பாங்க. இந்த சமூக நீதின்ற அந்த திராவிட மாடலுக்கு இருக்கக்கூடிய முகத்தை நியாயப்படுத்துறதா திருமாவளவனுடைய இருப்பு தான். விடுதலை சிறுத்தைகள் இந்த கூட்டணியில இருக்கிறது தான் இருந்தது. அப்படி இல்லாம இப்ப திருமாவளவன் இல்லாம இந்த திமுக திமுக ஆட்சியை நினைச்சு பாருங்களேன். கடந்த 5 வருஷம் இந்த திமுக ஆட்சி, திருமாவளவன் அந்த கூட்டணியில இல்ல அப்படின்னா எப்படி இருந்திருக்கும்? அந்த திமுகவினுடைய சமூக நீதி முகம் என்னவாயிருக்கும்? அப்படியே சிதைஞ்சு சின்னாபின்னமா இருந்திருக்கும் எப்பவோ. அப்போ அந்த சமூக நீதி அப்படின்ற அந்த கம்போனன்ட் இந்த திராவிட மாடல் ஆட்சியில அதற்கு கற்பிக்கப்பட்ட நியாயமாக, அதற்கு மக்கள் மத்தியில் காட்டக்கூடிய ஒரு முகமாக திருமாவளவனுடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருந்திருக்கு. அது ஒரு பக்கம், அது பாசிட்டிவ் ரோல். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, நம்ம சொன்னோம் பாத்தீங்களா, இந்த பட்டியலினத்து மக்கள் மீது நடத்தப்பட்ட வன்கொடுமை தாக்குதல்கள், இது எல்லாத்திலையும் அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் அவங்க கோபப்பட்டு இந்த ஆட்சிக்கு எதிராக ரொம்ப வலுவோட, தீரத்தோட, உக்கிரமா திரும்பிராம திருமாவளவன் இங்க இடையில போயிட்டு ஒரு பஃபர் மாதிரி இருந்து, இடைநிலையில இருந்து அந்த கோபத்தை தணிக்க வைக்கிறாரு. அவங்களுக்கு கொஞ்சம் ஆசுவாசப்படுத்த வைக்கிறாரு, கொஞ்சம் ஆற போட வைக்கிறாரு, பிரச்சனைக்கான தீர்வுகளை கொஞ்சம் தள்ளி போறது வைக்கிறாரு. ஒரு அந்த வேகம் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையுமே கொஞ்சம் அப்படியே சுமூகப்படுத்தி அந்த திமுகவிற்கு எதிராக இந்த கோபம் ஒருங்கிணைஞ்சு வலுவோட திரும்பிராம அவர் ஒரு இடையில ஒரு மீடியேட்டர் ரோல் பிளே பண்ணியிருக்கிறாரு. இது திமுகவிற்கு எதிராக மக்கள் திரும்பிடாம இருக்கிறத அணை போட்டு தடுத்திருக்கிறாப்ல. இதுவும் திமுகவிற்கு அவர் செய்த பெரிய 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 மிகப்பெரிய உதவி இது. இப்ப இந்த 2 விதத்திலையுமே திமுக அரசை காப்பாத்தி இருக்கிறார். அதாவது விடுதலை சிறுத்தைகள் இல்லாமல் கடந்த 5 ஆண்டு திமுக ஆட்சின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது மிசரபிள் ஃபெயிலியர் ஆயிருந்திருக்கும். தேமுதிகவும் திமுக கூட்டணியில இணைஞ்சிருக்கிறாங்க. அவங்களுக்கு இன்னும் தொகுதி பங்கீடுங்கிறது இன்னும் உறுதி செய்யப்படல. இன்னும் கொஞ்சம் இன்னைக்குள்ள உறுதி செய்யப்படும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. இப்போ விடுதலை சிறுத்தைகளோட அதிகமான தொகுதிகள் இவங்களும் வேணும்னு கேட்கிறாங்க. தேமுதிக வலியுறுத்தா திருமாவளவனும் கேட்டிருந்தாரு. இப்ப தேமுதிகவுக்கு திமுக சார்பில் அதிக தொகுதிகள் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதா? ஒருவேளை கொடுத்தா எப்படி இருக்கும்? அதாவது அவங்க எத்தனை தொகுதி கொடுக்க போறாங்க, கொள்ள போறாங்கன்றது நமக்கு தெரியல. இது வரைக்கும் கொடுக்கல. ஆனா தேமுதிக 12 தொகுதிகள் வரைக்கும் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்றது அந்த செய்தி ஊடகங்கள் வாயிலாக நமக்கு தெரிய வருது. ஏற்கனவே ஒரு ராஜ்யசபா சீட் அவங்களுக்கு கொடுத்தாச்சு தேமுதிகவுக்கு. சுதீஷ், அது 21 ஆண்டு கனவு. அது தேமுதிக கட்சி ஆரம்பிச்ச 2005 இருந்து இப்போ 26 வரைக்கும் அவர் எப்படியாவது ஒரு எம்பி ஆக்கிடணும், ஒரு இதாக்கிடணும்ட்டு, மத்திய அமைச்சர் ஆக்கிடணும், எம்பி ஆகி மத்திய அமைச்சர் ஆகணும்ன்றது ஒரு பெரிய கனவாகவே இருந்துச்சு. அதுல அந்த கனவுல ஒரு பெரும்பகுதி இப்ப நிறைவேறிடுச்சு. அவர் எம்பி ஆயிட்டாரு. இப்ப ஒரு எம்பி அப்படின்னு சொன்னா 6 சட்டமன்ற தொகுதிகளுக்கு சமம் இல்லையா? அப்படின்னு பார்த்தோம்னா தேமுதிகவுக்கு ஏற்கனவே ஒரு 6 தொகுதியை கொடுத்தாச்சு இல்ல, ஒரு எம்பி சீட்டு கொடுத்துருக்கு. அது போக இப்போ இந்த எம்எல்ஏ சீட்டு அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ், அவங்களுடைய பங்களிப்பு அப்படின்னு பார்த்தா, பங்களிப்புன்னு சொல்லும் போது நீங்க இம்மீடியட்டா நம்ம இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருந்தோம் பாருங்க, திருமாவளவனுடைய பங்களிப்பு திமுக ஆட்சியை காப்பாத்துறதுக்கு, திமுக ஆட்சிக்கு எதிராக மக்கள் திரும்பாம இருக்கிறதுக்கு.
அந்த எதிர்ப்பு உணர்வை கொஞ்சம் கூர்மை அடையாம தள்ளி போடுவதற்கு அவர் ஒரு உதவி செஞ்சிருக்கிறாரு பாத்தீங்களா. அது மட்டும் இல்லாம அவர் இந்தி கூட்டணி அதுக்குமே உதவி செஞ்சிருக்கிறாரு, அது இன்டாக்டா வச்சுக்கிறதுக்கு. அப்படி பல விதங்கள்ல திருமா இந்த இந்த கூட்டணிக்கு உதவியாக இருந்திருக்கிறாரு. அதோட ஒப்பிடும்போது இந்த தேமுதிக அது உதவி செய்யலவே இல்லை அப்படின்றது ஒரு பக்கம் இருக்க, இதை விமர்சனம் பண்ணிதான் இவங்க அரசியலே பண்ணிக்கிட்டு இருந்திருக்கிறாங்க இவ்வளவு நாள். இந்த கூட்டணிக்கு வர்றது வரைக்குமே நீங்க பாருங்க, அவங்க எல்லாமே எதிர் துருவத்துல தானே போய் இருந்தாங்க. அந்த அணியில இருந்துதானே அரசியல் பண்ணிட்டு இருந்தாங்க. அதிமுக கூட தான் இருந்தாங்க. போன தேர்தல்ல யார் கூட இருந்தாங்க? நாடாளுமன்ற தேர்தல்ல யார் கூட இருந்தாங்க? இப்போ இங்க வந்திருக்கிறாங்க. அதனால இது எப்படின்னா சந்தர்ப்பவாதம், அப்பட்டமான சந்தர்ப்பவாதம். திருமாவளவன் முழுக்க முழுக்க பிரமாணிக்கமா இருக்கிறது, ஃபேக்ஃபுல்னஸ். அதாவது நம்பிக்கைக்குரியவரா அவர் இருந்திருக்கிறார், ட்ரஸ்ட்வர்தி. இன்னைக்கு வரைக்குமே அவருக்கு நேர்ந்த அவமானங்கள், மன உளைச்சல் எல்லாத்தையுமே, இப்ப நம்மளே அவரை ஒரு கோழை, அவர் அந்த திருமா வேற, அன்னைக்கு இயக்க திருமா வேற, இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த திருமா வேற அப்படின்னு நம்மளே சொல்றோம். இந்த அளவிற்கு எல்லாருடைய விமர்சனங்களும் இருந்தாலும் அதையெல்லாம் பொறுத்துக்கிட்டு அவர் இருக்கிறாரு பாத்தீங்களா. அப்படிப்பட்ட ஒரு நல்ல தோழமை, நம்பிக்கைக்குரிய ஒருத்தர். அவரையும் இந்த பச்சை துரோகிகளையும், பச்சை துரோகின்ல இது துரோகம் பண்ணல, ஆனா இவங்க சந்தர்ப்பவாதிகள். இந்த சந்தர்ப்பவாதிகளை ஒப்பிடவே கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அதனால விசிகாவோட தேமுதிகவை எந்த காலத்திலயும் ஒப்பிடவே கூடாது. அது எப்போ இந்த 2016 அவங்க எல்லாரும் ஒன்னாதான் இருந்தாங்க, அந்த மக்கள் நல கூட்டணியில இருந்தாங்க. ஆமா, அந்த அனுபவத்தோட முடிஞ்சிருச்சு. அதுலயே ஒரு நல்ல பாடம் இவரு கத்துக்கிட்டாருன்னு நினைக்கிறேன் விடுதலை சிறுத்தைகள் தலைவர். இருந்தாலுமே அவரு ஒரு ஒரு அனுதாபத்தோட தான் பாக்குறாரு, ஒரு வாஞ்சியோட தான் தேமுதிகவை பாக்குறாரு. நான் சமீபத்துல பார்த்தேன் ஒரு இன்டர்வியூல அவர் சொல்றாரு, தேமுதிகவுக்கு விடுதலை சிறுத்தைகளை விட அதிகமான தொகுதிகள் கொடுத்தாலும் அதை புரிஞ்சுக்கிற நிலையில தான் விசிக தலைவர் திரும்ப இருக்கிறாப்ல. அவர் என்ன சொல்றாரு, அவர் ஏற்கனவே கேப்டன் இருக்கும்போது விஜயகாந்த் அவர் எதிர்கட்சி தலைவராவெல்லாம் இருந்தாரு, அவங்களுக்குன்ட்டு ஒரு பின்புலம் இருக்கு, ஒரு பாரம்பரியம் இருக்கு, ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கு. அதனால இன்றைக்கு விசிகாவோட கொஞ்சம் அதிகமான தொகுதிகள் கொடுத்தா அதை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பேசுறாரு. அதுவே தப்பான ஆட்டிடியூட். ஒரு காலத்துல அவர் எதிர்கட்சி தலைவராக இருந்தாரு அப்படின்னா அதுக்காக இன்றைக்கு நீங்க அதை அப்படியே அந்த பாரம்பரியம் பண்ணையார்த்தனம். இது அவர் பண்ணையாரு, அவர் ரொம்ப நல்லவரா இருந்தாங்க அந்த பண்ணையாரு, அதனால அவருடைய பேர பிள்ளையே இன்னைக்கு நான் ஏத்துக்கிறேன், பண்ணையாரா, குட்டி பண்ணையாரா ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றது மாதிரி இருக்கு. இது டோட்டலாவே இந்த இது ஏற்றுக்கொள்ள முடியாதது. அது நம்ம ரெஸ்பெக்ட் திருமா அவருடைய கருத்தை, அவருடைய உணர்வுகளை நம்ம மதிக்கிறோம், அந்த அளவுல நம்ம விட்டுருவோம். இப்போ இந்த தேமுதிகவுக்கு வருவோம். தேமுதிகவுக்கு திமுக ஏற்கனவே ராஜ்யசபா சீட்டை கொடுத்துட்டாங்க. அது போக இப்ப இருக்கக்கூடிய பல கட்சி கூட்டணிகளுடைய நெருக்கடி இருக்குன்னு அந்த காரணத்தை சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இந்த தேமுதிகவுக்கு இதுக்கு மேல ஒரு 3 சீட்டு கொடுக்கலாம். அதுக்கு அதிகமாக கொடுக்குறாங்க அப்படின்னா அது கூட்டணியிலிருந்து குறைந்த எண்ணிக்கையிலான சீட்டுகளை வாங்கிய முக்கியமா மதிமுக வைகோ அவருக்கு இழைக்கப்பட்ட ஒரு அதாவது இட்ஸ் அன் இன்சல்ட். அவருக்கு அவமானம், அவர் கொடுக்கப்பட்ட அவமானம் இது. அதே மாதிரி இடதுசாரிகள் 6 தொகுதியில இருந்து 5 தொகுதி ஆக்கியிருக்கிறாங்க. அந்த இடதுசாரிகளுக்கு அவங்களுக்கு அவங்கள வஞ்சித்தது மட்டும் இல்ல, அவங்கள இன்சல்ட் பண்ணது, இழிவுபடுத்தினது மாதிரி ஆகி போயிருது. இவங்க தேமுதிகவுக்கு அதிகபட்சமா ஒரு 3 தொகுதி கொடுக்கலாம். அது யாருக்கு? இந்த அம்மாவுக்கு. அப்புறம் அவங்க மகன் வேணும்னா அவங்க கொடுக்கலாம், 2 சீட்டு கொடுக்கலாம். அவங்க குடும்பமா ஆட்சி நடத்துறதுக்கு, அரசியல் நடத்துறதுக்கு, கட்சி ஆட்சி நடத்துறதுக்கு வசதியா இருக்கும். சுதீஷ் ஒரு எம்பி, இவங்க ஒரு எம்எல்ஏ, அவங்க பையன் ஒரு எம்எல்ஏ, அப்படி கரெக்டா இருக்கும். அதுக்கு மேல வேணும்னா சரி கட்சியில மத்தவங்க இருப்பாங்களே அவங்களுக்கு ஒரு சீட்டு கொடுக்கலாம் அப்படின்னா இன்னும் ஒரு சீட்டு, 3 சீட்டு கொடுக்கலாங்க. அதுக்கு மேல அவங்களுக்கு கொடுக்கறது நியாயமே கிடையாது, தர்மம் கிடையாது, தர்மமே கிடையாது. இது சந்தர்ப்பவாதமா அங்க வந்தவங்க அவங்களுக்கு கொடுக்கறதுன்றது. அடுத்து அவங்களுக்கு என்ன ஓட் பேஸ் இருக்கு, என்ன வாக்கு வங்கி இருக்கு? இந்த தம்பி போன எம்பி எலெக்ஷன்ல நின்று ஓட்டு வாங்கினாரு, இந்த விஜயகாந்தோட பையன். ஆமா, பிரபாகர் வாங்கினாரு. அது அந்த ஒரு தொகுதியில அவர் வாங்கின ஓட்டு தான்.
மத்தபடி பரவலா அதுவுமே நமக்கு தெரியும். அந்த விஜயகாந்த் மேல இருந்து ஒரு அனுதாபத்துல வந்த ஓட்டு. அதானப்பா அந்த எம்பி எலெக்ஷன்ல அவர் வாங்கின ஓட்டு. அதை விட்டுட்டு நீங்க பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க அவங்களுக்கு என்ன வாக்கு வங்கி இருக்கு அப்படின்னா ஆல்மோஸ்ட் நெக்லிஜிபிள். ஒன்றும் இல்லை. ஒருவேளை நம்ம ஏற்கனவே சொல்லிக்கிட்டு இருக்கிற மாதிரி திரும்ப திரும்ப சொல்றது மாதிரி ஒரு ஹெட் ஆன் கொலிஷன் வரும்போது, டைட்டா ஒரு போட்டி வரும்போது, அந்த டயத்துல இந்த தேமுதிகவுல இருந்து வரக்கூடிய ஒரு சொற்ப வாக்குகள் 100 ஒரு பூத்துக்கு ஒரு 10 20 ஓட்டு வரலாம். ஒரு தொகுதியில வந்து அதிகபட்சம் போனா ஒரு நம்ம சசிகலாவுக்கு சொன்னது மாதிரி ஒரு 500ல இருந்து 5000 வரைக்கும் அந்த ரேஞ்சுக்குள்ளதான் அவங்களுக்கு ஓட்டு வாக்கு வங்கியே இருக்கும். ஆவரேஜுக்கு வந்து ஒரு 1000 இருக்கலாம். தமிழ்நாடு முழுக்க 234 தொகுதியிலையும் பார்த்தோம்னா. ஆனா அந்த ஓட்டு ஒரு பிவற்றலா இருக்கும், ஒரு திருப்பு முனையாக அமைகிறதுக்கான சாத்தியங்கள் வரலாம் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்புல, ஒரு பயத்துலதான் திமுக இப்படி எல்லாரையும் சேர்த்து அரவணைச்சு போய்கிட்டு இருக்கிறாங்க. அந்த விதத்துலதான் இந்த தேமுதிகவையும் உள்ள கூப்பிட்டுருக்குறாங்க. ஆனா அந்த தேமுதிகவுக்கு இந்த 500 ஓட்டுக்கு 1000 ஓட்டுக்காக கொடுக்கக்கூடிய விலை என்பது மிக பெரிது. அடுத்து ஒப்பீட்டு அளவுல பார்த்தோம் அப்படின்னா, ஒரு பக்கம் கூடவே இருந்த தோழர்களை அவங்களுக்கு ஓரவஞ்சனை பண்ணிட்டு இவங்களுக்கு இப்படி செய்யறதுன்றது ஒரு நடுநிலையில இருந்து பார்க்கக்கூடியவங்களுக்கு ரொம்ப அப்பட்டமா, எதுக்குடா இப்படி அவுட் ஆஃப் த வே போய் அவங்களை ப்ளீஸ் பண்றாங்க, அப்ப இதுக்கு பின்னாடி வேற என்ன டீல் இருக்கு அப்படின்ற மாதிரியான கேள்வி எல்லாம் கூட வர வைக்குது. தேமுதிகவுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன வந்தது அப்படின்றது. இதான்ப்பா தேமுதிக பொறுத்த மட்டும் இல்ல, என்னுடைய சொந்த கருத்து மட்டும் இல்ல, இந்த மாதிரி களத்துல இருந்து பல பேருடைய சிந்திக்கக்கூடிய அந்த கருத்துக்களையும் ஒருங்கிணைச்சுதான் நான் இப்போ பிரதிபலிச்சிருக்கிறேன். அடுத்தபடியா பாத்தீங்கன்னா காங்கிரஸ்க்கு 28 தொகுதிகள் வந்து திமுக ஒதுக்கிருக்கு. காங்கிரஸ்க்கு இந்த 28 தொகுதிகள் கண்டிப்பா கொடுத்துதான் ஆகணுமா? காங்கிரஸ் இந்த தேமுதிகவுக்கு சொன்னது மாதிரி ஏறத்தாழ அதுல அந்த கொஞ்சம் கடுமையா சொன்ன வார்த்தைகளை விட்டுட்டு மீதி எல்லாத்தையும் அப்படியே டிட்டோ காங்கிரஸுக்கும் நம்ம சொல்லலாம். இந்த காங்கிரஸால திமுகவுக்கு கடந்த 5 ஆண்டுகள்ல எந்த புண்ணியமுமே கிடையாது. திருமாவோட ஒப்பிட்டு நீங்க பாருங்க. திருமாவுக்கு நம்ம சொன்னோம், அதையும் இந்த காங்கிரஸ் செயல்பாடுகளையும் நீங்க ஒப்பிட்டு பாருங்க, ஒப்பிடவே முடியாது. They have done nothing, absolutely nothing. ஒரு கள செயல்பாடு கூட கிடையாது காங்கிரஸுக்கு கடந்த 5 வருஷத்துல. எதிர்த்தோ ஆதரிச்சோ ஒண்ணுமே நடக்கல. சொல்லக்கூடிய விதத்துல எதுவுமே நடக்கல. அவங்க உள்கட்சி அரசியல் தான் பண்ணிட்டாங்க. அடுத்து திரும்ப இந்த தேர்தல் நெருக்கத்துலதான் வந்துட்டு ஏதோ பெரிய இவங்க மாதிரி தமிழ்நாடு அரசியலவே அவங்க அவங்கள நம்பித்தான் இருக்கிறது மாதிரி ஒரு தோரணையில இப்படி ஒரு ட்வீட் போட, அங்க ஒண்ணு போட, என்னன்னா நாடகம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க பாருங்க நீங்க. அதெல்லாமே அதான் அது எப்படின்னா சரக்கே இல்ல, அவங்கள்ட்ட எந்த பங்களிப்புமே செய்யல, தமிழ்நாட்டு மக்களுக்கும் அவங்களுக்கும் சம்பந்தமே இல்லை. அப்படித்தான் இந்த கடந்த 5 வருஷமா அவங்களுடைய செயல்பாடுகள் இருந்துச்சு. இவங்களுக்கு ஏன் 25ல இருந்து 28 ஆக்குனாங்க அப்படின்றதே புரியல. அதுவே அதிகம். போன வருஷம் கொடுத்த விட இப்ப மிஞ்சி போனா இவங்களுக்கு வந்து ஒரு 8 தொகுதி கொடுத்துருக்கலாங்க, அவ்வளவுதான். இப்ப திருமாவளவன் கொடுத்துருக்காங்கல்ல, இதை அப்படியே உல்டா பண்ணிருக்கணும். காங்கிரஸுக்கு 8ம் திருமாவளவனுக்கு 28ம் அப்படி கொடுத்திருந்தா அதுதான் நியாயமா இருந்திருக்கும், தர்மமா இருந்திருக்கும். சரியான மக்களுடைய, அதாவது களத்துல இருக்கக்கூடிய வாக்கு அதற்கு ஏற்ற சீட் அலோகேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா அது காங்கிரஸுக்கு 8, விசிகாவுக்கு 28. அதுதான் சரியா இருந்திருக்கும். காங்கிரஸ் அவங்களுடைய பங்களிப்பு ஒரு பக்கம் ஒண்ணு இல்லைன்னு சொன்னது இருக்கு. அடுத்து அவங்களால இந்த கூட்டணிக்கே இருந்த அந்த சினர்ஜி இருந்தது பாத்தீங்களா, அதுவே ரொம்ப சிதைவுபட்டு போயிடுச்சு. ரொம்ப ரொம்ப அதாவது மக்கள் மத்தியில அந்த ஒரு பெர்செப்ஷன், இது ஸ்ட்ராங் அலையன்ஸ் அப்படின்றது உறுதியாக இருக்கு, இவங்களால ஜெயிக்கக்கூடிய கூட்டணி இது அப்படின்ற அந்த எண்ணத்தை எல்லாத்தையுமே சிதறடிச்சவங்க இந்த காங்கிரஸ். அதனால அவங்களுக்கு அடுத்து ஸ்ட்ரென்த் அப்படின்னு பார்த்தோம்னாலுமே
ஒண்ணும் பெருசா அவங்களுக்கு இல்லை. எத்தனை பெர்சென்ட் இருக்கும்? காங்கிரஸ் தனியா இப்ப 234 தொகுதியிலையும் காங்கிரஸ் நிக்கட்டும், விடுதலை சிறுத்தைகளும் நிக்கட்டும். யாருக்கு அதிகமான ஓட்டு வரும்? கண்டிப்பா விடுதலை சிறுத்தைகளுக்குங்க. காங்கிரஸுக்கு மிஞ்சி போனா ஒரு 4% 5% தாண்டாது. டோட்டலா அவங்க தனிச்சு நின்னாங்கன்னா 5% வராது. இப்ப அலையன்ஸ்ல இருக்கும்போதே அந்த அளவுக்கு தான் அவங்களுக்கு வருது. ஆனா விடுதலை சிறுத்தைகள் அவங்களுடைய இருப்ப, அதாவது அவங்களுடைய இயல்பு அப்படியே க- அவங்களே கட் பண்ணி சைஸ் பண்ணி இந்த திமுக அலையன்ஸுக்கு ஏத்தது மாதிரி குறுக்கி வச்சிருக்கிறாங்க. அது முழுசா இது வந்து எப்படின்னா அந்த செடி பூச்செடிகள் எல்லாம் பார்க்கும் தெரியுமா? அந்த குட்டையாவே இருக்கும். பெரிய மரம் வந்து அந்த அது என்ன போன்சாயா அந்த மாதிரி மரம், பெரிய மரம், ஆலமரம் வந்து குட்டியோண்டு ஆலமரமா இருக்கும். ஆனா அது ஆலமரம் தான். விடுதலை சிறுத்தைகள் அந்த மாதிரி திமுக அணிக்கு ஏத்தது மாதிரி ஒரு குட்டியோண்டு ஆலமரமா போய் இருக்கு. ஆனா அது உண்மையிலேயே பெரிய ஆலமரங்க. 234 தொகுதியிலையுமே கிளை விரித்து அப்படியே பரவி இருக்கக்கூடிய ஒரு மரம், பெரிய மரம் அது. அந்த விருட்சம் சூழ்நிலை சந்தர்ப்பங்கள் அது தலைமையிட்ட இருக்கக்கூடிய என்னன்னு எனக்கு தெரியல, அது அப்படியே சுருங்கி போய் நிக்குது. அதனால காங்கிரஸையும் இவங்களையும் நீங்க ஒப்பிடவே முடியாது. காங்கிரஸ் ஒரு காலத்துல இருந்திருக்கலாம், ஆனா இன்றைக்கு இல்ல. கடந்த சில ஆண்டுகளாகவே இல்ல. இன்னைக்கு நிலவரத்துல காங்கிரசினுடைய பங்களிப்புன்றது இந்த தேமுதிகவோட கொஞ்சம் கூட இருக்கலாம், அவ்வளவுதான். விசிகாவுக்கு கூட ஒப்பிட முடியாது. தாவேகாவோட முதல் ஆரம்ப கட்டத்துல வந்து பேச்சுவார்த்தை நடைபெற்றுச்சு. தாவேகாவும் விசிகாவும் கூட்டணி சேரும் அப்படின்ட்டு. அது வந்து முடியாதுன்னு சொல்லி விசிகா வந்து மறுத்திருந்தாங்க. இருந்தாலும் இப்போ அதாவது திமுகவுடன் தொகுதி பங்கீடு முடிவாகிறதுக்கு முன்பு கூட தாவேகால இருந்து முக்கிய நிர்வாகி திருமாவளவனை தொடர்பு கொண்டு இது மாதிரி எங்களோட கூட்டணிக்கு வாங்க, உங்களுக்கு வந்து ஒரு நல்ல மரியாதையுடனும் நடத்தப்பட்டு தொகுதிகளும் அதிக அளவுல வழங்கப்படும் அப்படிங்கிற மாதிரி அவர் அழைத்ததாகவும் அதற்கு வந்து திருமாவளவன் மறுப்பு தெரிவித்தாகவும் ஒரு செய்தி வந்திருக்குது. ஏன் தாவேகாவுடன் கூட்டணி செல்ல இவர் மறுத்தாரு? இல்ல, நீங்க சொல்றது இவ்வளவு விரிவா அப்படி ரசிச்சு சொல்றத பார்த்தா இது நீங்களும் சேர்ந்து மீடியேட் பண்றது மாதிரி இருக்கு இந்த பேச்சுவார்த்தைய. அது யார் முக்கியமான நபர் அந்த தாவேகாவுல இருந்து வந்து பேசினவர்? அப்படி யாருன்னு எனக்கு தெரியல. ஆனா ஆதவர்ஜுனா ஏதோ ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தாப்புல முன்னாடி, அது ஒர்க் அவுட் ஆகல. இப்ப வரைக்குமே இப்போ கண்ட இடத்துலயும் அவர் வந்து கண்ட கண்ட மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அதுல இந்த இதையும் சொல்லிக்கிட்டு இருந்தாரு. ஒருவேளை அவரை நீங்க சொல்றீங்களா என்னன்னு எனக்கு தெரியல. எப்படி அது யாராக இருக்கட்டும், நமக்கு எனக்கு தெரியல அவங்க பேசினாங்களா என்னன்ட்டு. ஒருவேளை இவரு தாவேகாவும் நம்ம விசிகாவும் சேர்றதுக்கான ஒரு சூழல் வருது அப்படின்னா, அப்படி வர்றதுக்கு வாய்ப்பு இனி இல்லை, இதுக்கு மேல இல்ல. அப்படி அவங்க தாவேகா சைட்ல இருந்து கேட்டிருப்பாங்களா அப்படின்னா, கேட்டிருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. கடைசி நேரத்துல கூட சேர்த்துக்கிறதுக்கு அவங்க தயாரா தான் இருக்கிறாங்க. ஏன்னா they are very desperate now. தாவேகா வந்து ரொம்ப ரொம்ப டெஸ்பரேட்டா பரிதவிக்கிற நிலையில இருக்கிறாங்க. தவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. 234 தொகுதிக்கும் கேண்டிடேட்ஸ் போடணும். பாண்டிச்சேரியிலேயே நம்ம பார்த்தோம், ஒரு 30 வார்டு, 30 தொகுதிகள். அதுல போடுறதுக்கே அப்படி ஏதோ பயங்கரமான இழுபறிகள் நடந்து கடைசியில இப்ப ஆரம்பிச்ச ஒரு கட்சி, அந்த கட்சிக்கு 2 சீட்டெல்லாம் கொடுத்து லாஸ்ட் மினிட்ல என்னவோ நடந்துகிட்டு இருக்கு. அது பாஜகவுல இருந்து வந்த ஆளு நேற்று வரைக்கும் பாஜகவுல இருக்கிறான், டக்குன்னு இங்க வர்றான், வந்த உடனே கேண்டிடேட் ஆயிடுறான். அப்படியெல்லாம் பாக்குறோம். இது வந்து அப்படி போய்கிட்டு இருக்கு. பாண்டிச்சேரி கதை இப்படி. தமிழ்நாடு எடுத்துக்கிட்டோம்னா அவங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. மொத்தம் கைவசம் இருக்கிறது அந்த தலைவர்கள் மட்டத்துல இருக்கக்கூடியது பெயர் தெரிஞ்ச நபர்கள் ஒரு 6 பேரு. அந்த 6 பேரும் எல்லாமே சென்னையை சுத்தி தான் நிக்கணும்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா இதான் கொஞ்சம் ஈஸியா இருக்கு அவங்களுக்கு கேம்பெயின் பண்றதுக்கும் சரி. அப்புறம் கொஞ்சம் படிச்சவங்க, அந்த மீடியா அட்டென்ஷன் கிடைக்கும் இங்க சென்னைனா. ரிமோட்டுக்கு போயிட்டேன்னா அங்க கிடைக்காது. இப்ப அதனால அதவே டார்கெட் பண்ணிட்டு இருக்கிறாங்க அவங்க பூராமே. உள்ள போயிட்டீங்கன்னா இன்டீரியர்ல மற்ற தொகுதிகளுக்கெல்லாம் ஆட்கள் யாரை போடுவீங்க? இவர் பிரச்சாரத்துக்கு இவ்வளவு நாள் ஆயிடுச்சு. 10 நாள், இன்னையோட 10 நாள் தேர்தல் கமிஷன் இது அனௌன்ஸ் பண்ணி, ஞாயிற்றுக்கிழமை, ஞாயிறு 8, இன்னைக்கு திங்கள் செவ்வாய் 10 நாள் ஆயிடுச்சு. வேலை ஒண்ணும் நடக்கல. பிரச்சாரத்துக்கு இவர் போகல. வேற இடங்களுக்கு எல்லாம் போயிருக்கிறாரு. சரி, அது வேண்டாம், அதை விட்டுருவோம். இங்க பிரச்சாரத்துக்கு அவர் போகல. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில
யார் வந்தாங்கனாலும் இவங்க சேர்த்துக்கிடுவாங்க. இப்போதைக்கு இந்த கல்லாப்பெட்டி, ஷேர் ஆட்டோ அப்படின்லாம் சொன்னாங்க பாத்தீங்களா, இந்த திமுக கூட்டணிய, அந்த ரேஞ்சில இப்ப வந்து ஷேர் ஆட்டோ ரெடியா இருக்குது. எவனும் வந்து இன்னும் ஏற மாட்டேங்கிறான். கல்லாப்பெட்டி திறந்து வச்சிருக்கிறாங்க. எவனும் வந்து வந்து நிக்க மாட்டேன்றாங்க. அதான் பிரச்சனை. இப்ப தாவேகாவுடைய பிரச்சனை அது. கல்லாப்பெட்டி திறந்திருக்கு, ஷேர் ஆட்டோ ரெடியா இருக்கு, வர்றதுக்கு ஆள் இல்ல, வாங்குறதுக்கு ஆள் இல்ல, அப்படி நிக்குது. அதனால திருமாவளவன் மட்டும் அங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டாப்ல அப்படின்னா உடனடியா சேர்த்துப்பாங்க. கண்டிப்பா சேர்த்துக்கிடுவாங்க. சேர்த்துட்டு அவருக்கு கேட்கிற தொகுதி இப்ப 15 தொகுதி கேட்டு 8ல வந்து நிக்குது திமுகவுல. 15 என்னய்யா, அப்படியே டபுள் ஆக்கிடுவோம், ட்ரிபிள் ஆக்கிடுவோம். 15 15 30 3 ஆக்குன்னு 45 தொகுதியும் கூட வச்சுக்கலாம். அதுல 30 வந்து தனி தொகுதி, 15 வந்து பொது தொகுதி, அப்படி கூட வச்சுக்கலாம். இல்ல எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க, நீங்க எவ்வளவு வேணாலும் எடுத்துக்கங்க அப்படின்னு கொடுக்கறதுக்கு ரெடியா இருப்பாங்க. இந்த கிருஷ்ணசாமி கூட இன்னுமே அப்படியே இழுத்துக்கிட்டு இருக்கிறாப்புல. அவரு இந்த பக்கம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குமா என்னன்னு தெரியல. ஒருவேளை அவர் வந்தா அவரையும் சேர்த்துக்கிறதுக்கு தாவேகா ரெடியா இருப்பாங்க. அப்புறம் வேற யாரு ரெடியா இருக்கிறா? உங்களுக்கு தெரிஞ்சு யாரு இருக்காங்களா? ரெஃபர் பண்ணி விடுங்க, சேர்த்துக்கிடுவாங்க, சீட்டு கிடைச்சிடும். அந்த அளவுலதான் தாவேகா இருக்கு. அதனால அவர் பேசினாங்களா என்னன்னு எனக்கு தெரியல. ஆனா விடுதலை சிறுத்தைகள் மாதிரி ஒரு கட்சி அங்க போகுது அப்படின்னா 2 கையும் வந்து இவர் இப்படி நெஞ்சில் குடி இருக்கும் இப்படி கையை விரிப்பார் பாருங்க, அந்த மாதிரி கையை விரிச்சு அப்படியே அன்பா வரவேற்று அரவணைச்சுக்கிற நிலையில தாவேகா இருக்கு. திமுக கூட்டணி ஓரளவுக்கு முடிவுக்கு வந்திருக்கு. கூட்டணி தொகுதி பங்கீடுலாம் முடிஞ்சு இந்த கூட்டணி எந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான கூட்டணியா இருக்கும் இந்த தேர்தல்ல? இது ஒரு முக்கியமான பாயிண்ட். நல்ல கேள்வி. இது ரொம்ப கூர்மையா பெர்செப்டிவா நீங்க கேக்குறீங்க. அது கடந்த 5 வருஷமாவே இது வந்து எக்கு கூட்டணி, கொள்கை கூட்டணி, இது உடைக்கவே முடியாது, பிரிக்கவே முடியாது அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இந்த தேர்தல் நெருங்க 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 இந்த கொள்கை கூட்டணி, எக்கு கூட்டணி, இரும்பு கூட்டணி, அது எல்லாமே அப்படியே அதனுடைய சுய ரூபம் என்னன்னு தெரிய ஆரம்பிச்சது. அது எந்த அளவிற்கு கலகலத்து போய் கிடக்குது, வெளவெளத்து போய் இருக்குது, அப்படியே உளுத்து போய் இருக்குது அப்படின்றது தெரிய வந்தது. அது இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா கடைசியா எல்லாம் அந்த விறகு எல்லாம் நீங்க கொஞ்ச நாள் அப்படியே போட்டு வச்சிருந்தீங்கன்னா உள்ள பூராமே உளுத்து போயிடும். அந்த வண்டுகள் போய் கரையாம போய் அடிச்சிடும். நீட்டமா இருக்கும். ஆனா உள்ளீடற்ற சத்து இல்லாம இருக்கும். இப்ப அது எல்லாத்தையும் நீங்க வந்து எடுத்து ஒன்னா கட்டுனீங்க அப்படின்னா நொறுங்கி போயிடும், பவுடர் ஆகி போயிடும். ஆனா பாக்குறதுக்கு குச்சி அப்படியே இருக்கிறது மாதிரி தான் இருக்கும், கட்ட மாதிரியே இருக்கும். ஆனா உள்ள ஒண்ணுமே இருக்காது. அந்த மாதிரி தான் இவங்க சண்டை போட்டதுல, இந்த பாக பிரிவினைகள்ல, ஒருத்தர் அவதூறா பேசிக்கிட்டதுல, திமுக சைட்ல இருந்து ஸ்டாலின் ரொம்ப இதெல்லாம் ஹார்ஷா எல்லாம் பேசல. ஆனா அடுத்த லெவல்ல இந்த மாதிரி நிறைய சலசலப்புகள் இருந்துச்சு பாத்தீங்களா? அது ஒருத்தர் சும்மா பெராண்டி விட்டு கீறி விட்டு காயப்படுத்திட்டாங்க. இப்போ எல்லாத்தையும் திரும்ப ஒன்னா கட்டும் போது என்ன ஆகும்னா ரொம்ப சூதானமா கட்ட வேண்டியது இருக்கு. ஆனா நேரம் வந்து இருக்கிறது கரெக்டா ஒரு 30 நாள் தான் இருக்கு தேர்தலுக்கு. இந்த 30 நாளுக்குள்ள இந்த காயங்கள் எல்லாம் ஆறி அப்புறம் இவங்க வந்து ஒரு புத்தெழுச்சியோட எல்லாரும் ஒரு இதா மலர்ச்சியோட ஒன்னா வந்து களத்துல சேர்ந்து நின்று ஒருத்தருக்கு எதிரா இன்னொருத்தர் உள்ள உட்குத்து வேலை செய்யாம அந்த மனநிலையை தாண்டி வந்து அடுத்து இன்னும் அடுத்து பெரிய இது இருக்கு. யாருக்கு எந்த தொகுதி அப்படின்றது இன்னும் பிரிக்கல. நம்பர் தான் இப்ப சொல்லியிருக்காங்க. அதுல பிரச்சனை வரும். அந்த பிரச்சனையை தாண்டி வரணும். அடுத்தது வந்து எந்த கேண்டிடேட்டை போடுறாங்க, யார் போடுறா அப்படின்றதுல அந்த கட்சிகளுக்குள்ளேயே வரும். காங்கிரஸ்குள்ளேயே பிரச்சனை வரும், திமுகவுக்குள்ளேயே பிரச்சனை வரும், ஒவ்வொரு தொகுதியிலையும் பிரச்சனை வரும். சீட்டு கிடைக்காத ஆட்கள்லாம் அவங்கள எல்லாரையும் மனசை தேத்தி அவங்களுக்கு தேவையானதை ப்ராமிஸ் பண்ணி, அப்ப நீ எம்எல்ஏ ஆகலையா, பரவாயில்ல, உனக்கு வந்து ஒரு வாரியம் கொடுப்போம், ஒரு ஒன்றியம் கொடுப்போம், அப்படி ஏதாவது ஒண்ணு சொல்லி அவங்கள தேத்தி கடைசியில இங்க கொண்டு வந்து களத்துல வேலை செஞ்சு ஓட்டா வாங்க வைக்கிறது அப்படின்றது ஒரு பெரிய சேலஞ்சுங்க. அந்த சேலஞ்சு எவ்வளவு நுட்பமா, எவ்வளவு விரைவா, எவ்வளவு தீர்க்கமா இவங்க செய்ய போறாங்க அப்படின்றது நமக்கு தெரியல.
கொஞ்சம் கொஞ்சம் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். இப்ப அதனால ஒப்பீட்டு அளவுல பார்த்தோம் அப்படின்னா, போன தேர்தலை விட இந்த தேர்தல் அவங்களுடைய அந்த ஒன்றிப்பு, ஒருங்கிணைவு, யூனிட்டி, அந்த கொஹீசிவ்னஸ், அந்த இது எல்லாமே கம்மியா தான் இருக்கு திமுக அணியில. ஆனா இது வெற்றி தோல்விக்கு அந்த இதை தீர்மானிக்கக்கூடிய அளவுக்கு போகுமா அப்படின்னா நம்ம நிச்சயமா சொல்ல முடியாது இதை மட்டுமே வச்சு. ஏன்னா எதிர்கட்சிகள் நிலைமை இதை விட பரிதாபமா இருக்கக்கூடிய சூழ்நிலையை நம்ம பார்க்கிறோம். அடுத்து 4 முனை போட்டியா வரும்போது வெற்றிக்கான எட்ஜ் இருக்கலாம் இவங்களுக்கு. இப்ப அதிமுக அணியும் நல்ல ஸ்ட்ராங்கா ஆகிக்கிட்டு வருது. சப்போஸ் அவங்க இன்னும் கொஞ்சம் பாசிட்டிவா சினர்ஜைஸ் ஆயிடுச்சு அப்படின்னா திமுகவுக்கு அது ஒரு பெரிய செட்பேக்கா இருக்கும். அப்புறம் இது எல்லாத்தையும் விட தாவேகா என்ன பண்ண போறாரு, தாவேகா தலைவர் விஜயினுடைய ரோல் என்ன, அவர் என்ன மாதிரியான கேம்பெயின் பண்ண போறாரு அப்படின்றத பொறுத்து தான் இந்த மற்ற கட்சிகள், முக்கியமாக திமுக அணியினுடைய வெற்றி வாய்ப்புகள் அப்படின்றது தீர்மானிக்கப்படும். அதுல இன்னொரு பிளேயர் சீமான், அவர் இப்போ புகுந்து விளையாட ஆரம்பிச்சிட்டாரு. அதை பற்றி தனியாவே நம்ம இன்னொரு காணொலியில நம்ம பேசணும், அவருடைய கேம்பெயின் ஸ்டைல் பத்தி. இப்போ அந்த மாதிரி அது இருக்கு. அது எவ்வளவு தூரம் நாம் தமிழர் கட்சி திமுகவினுடைய வாக்குகளை பிரிக்க போகுது அப்படின்றதும் ஒரு பெரிய ஒரு $1 மில்லியன் கொஸ்டின். அது இந்த மாதிரி இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமையா இருக்கு. so far so good அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். திமுகவிற்கு பெரிய அளவுல ஆறுதல் தரக்கூடியதாக இல்லை, பெரிய அளவுல மனச்சோர்வை தரக்கூடியதாகவும் இல்லை இப்ப இருக்கக்கூடிய நிலைமை. அதுக்கு தான் அவங்களை கொஞ்சம் ஆறுதல் படுத்திக்கிறதுக்கு தான் கருத்து கணிப்புகளை வர வச்சுக்கிட்டு இருக்கிறாங்களே. திமுகவுக்கு ஆதரவான கருத்து கணிப்புகள் வந்துகிட்டு இருக்குது இல்லையா, அது எல்லாமே இந்த இதுல இருந்து கொஞ்சம் திசை திருப்புறதுக்கு தான், கவனத்தை திருப்புறதுக்கு தான்.